ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 8:30. வெற்றி, கங்கா இருவரும் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தனர். வெற்றியின் மார்பில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் கங்காவின் இடையை சுற்றி வளைத்து பிடித்தபடியே ஏதோ கதை பேசுகிறான் வெற்றி. கங்காவின் விழிகள் மிகவும் தற்செயலாக சுவர் கடிகாரத்தின் மீது பதிந்தது. அது 8:35 காட்டியது. ஐயோ, 8:30 ஆயிடுச்சு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அவள் எழுந்து கொள்ள அவளை இழுத்து மார்பில் போட்டவன், எங்க போற? நாளையில இருந்து நான் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உன் கூட இருப்பேன், தெரியும்ல? தெரியுமே, அதுதான் ஐயா நேத்து நைட்டே சொல்லிட்டீங்களே. அவன் மீசையை பிடித்து இழுத்தபடியே கங்கா கூற, ஏய் வலிக்குதுடி. அவள் கையை தட்டி விட்டான். வலிக்கட்டும் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். என்னுடைய கையில கத்தியால கிழிக்கும் போதும் சிகரெட்டால சூடு போடும் போதும் எனக்கு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியலையா என்ன? என்ன பழி வாங்குறியா? ஆமா, அப்படிதான். கத்தியால கிழிச்சது சரிதான், அது ஏதோ திமிர்ல செஞ்சுட்டேன், தப்புதான். கன்னத்தில் போட்டு கொண்டான். ஆனா சூடு போட்டது நான் இல்ல, அது தானா உனக்கு அமைஞ்சது. அட ஆமா, உன்னுடைய தொடையில கூட சிகரெட் விழுந்து புண்ணாகி போச்சுல, அத நீ எனக்கு காட்டவே இல்லையே. எங்க காட்டு என்று குறும்பாக கூறியவன் கையை நீட்டி அவள் காலை தொட, ரொம்ப குறும்பு பண்றீங்க, டைம் 8:30 ஆகுது, விளையாடுறீங்களா? அவன் கையை தட்டி விட்டவள் எழுந்து கொள்ள, அட அந்த காயத்தை காட்டுன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா, ஐயாவோட பிளான் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரவுடி பையனாச்சே நீ, தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நழுவ பாக்குற? விலகி செல்லும் அவளை எட்டி பிடித்து படுக்கையில் சாய்த்தவன் அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான். சட்டென்று அவனை தள்ளி விட்டு விட்டு எழுந்தவள் ஓடி அரைவாசலுக்கு வர, அவள் பின்னாலேயே பாய்ந்து வந்த வெற்றியின் கையில் சிக்காமல் இருக்க சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள் கங்கா. எட்டி அவளை பிடித்தவன் ஹாலுக்கே வந்து விட்டான். ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அவன் அப்பா அம்மா அந்த காட்சியை கண்டு மனம் குளிர்ந்தாலும் மெல்ல நெளிய ஆரம்பித்தனர். அம்மா சட்டென்று எழுந்து சமையல் அறைக்கு சென்று விட, அசடு வழிந்த வெற்றி சிரிப்பை அடக்க சிரமப்படும் கங்காவை பார்த்து கண்ணை உருட்டி, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் முணுமுணுத்தான். தலையை தாழ்த்தி கொண்ட அப்பா செய்தித்தாளை பார்த்தபடியே, வெற்றி, நானும் அம்மாவும் இன்னைக்கு ராமேஸ்வரம் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு 2 நாள் அங்க தங்கிட்டு ஒரு 2 நாள் அங்க தங்கி கடவுள் தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். கங்கா மெல்ல சமையல் அறைக்கு சென்றாள். என்னப்பா திடீர்னு ராமேஸ்வரம்? இல்லப்பா, திடீர்னு எல்லாம் இல்ல, நீயும் கங்காவும் சேர்ந்து வாழ்ந்தா ராமேஸ்வரம் போறதா உங்க அம்மா தான் வேண்டி இருக்கா. அது மட்டும் இல்ல, எனக்கு வேற உடம்பு முடியாம போச்சுல்ல, அதுக்காகவும் சேர்த்து வேண்டி இருக்கா. உங்க கல்யாணம் முடிஞ்சா மறுநாளே கோயிலுக்கு போறதா அவ வேண்டி இருக்கா. அதனால நாங்க இன்னைக்கே கிளம்புறோம். எப்படிப்பா போறீங்க? எனக்கு தான் முட்டியில ஆபரேஷன் முடிஞ்சிருக்கேப்பா, வலி இப்பவும் இருக்குது, டாக்டர் வேற ரெஸ்ட் சொல்லியிருக்காரு, அதனால ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரலான்னு டிராவல்ஸ்ல காருக்கு புக் பண்ணிட்டேன்பா. 10 மணிக்கு கார் வந்துடும், நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. கங்கா 2 கப் டீயோடு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட அம்மாவும் அவள் பின்னால் வந்தார். கங்கா, மதியத்துக்கும் நான் சமைச்சு வச்சுட்டே போயிடுறேம்மா, நைட்டு நீ பாத்துப்பல்ல. வேண்டாம்மா, நீங்க எதுவும் சமைக்க வேண்டாம், நீங்க கிளம்பினது நானும் கங்காவும் வெளியே கிளம்பிடுவோம், வெளியே நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சரிப்பா, நான் எங்களுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போறேன். எதுக்குமா? 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இருந்துட்டு வாங்களேன், ஹோட்டல்ல சாப்பிடுங்க. அப்பா அக்கௌண்ட்ல 2 லேக் போட்டிருக்கேன், அந்த காசு உங்களுக்கு தான், உங்க தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த காசு இது ஏதுப்பா? அப்பா தான் கேட்டார். அறிவு எனக்கும் சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டான்பா, இந்த தடவை 50 லட்சம் கொடுத்திருக்கான். 50 லட்சமா? அப்பா அம்மா கங்கா மூவருக்கும் வியப்பு. ஆமாப்பா, போன படத்துக்கு மொத்தம் 25 கோடி செலவாச்சு. ஆனா அந்த படத்தோட நேத்து வரையிலான லாபம் 150 கோடி. இப்பவும் அந்த சினிமா ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு தான் இருக்கு, இனியும் லாபம் வந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் அறிவு எனக்கு இவ்வளவு காசு கொடுத்திருக்கான். எனக்கு மட்டும் இல்லப்பா, எங்க கூட வேலை பாக்குற எல்லாருக்குமே இதே மாதிரிதான் அறிவு காசு எல்லாம் வாரி வாரி கொடுத்திருக்கான். அப்படியா? கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் அறிவும் மேல மேல உயர்ந்து நீங்களும் வாழ்ந்து மத்தவங்களையும் வாழ வைக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும். சரிலதா, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை,
இன்னும் 2 நாள் கூடவே ராமேஸ்வரத்துல தங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஜோடி ட்ரெஸ் அதிகமாவே எடுத்து வை. எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. காலையிலேயே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். கார் வந்தா நம்ம கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கங்கா கொண்டு வந்து கொடுத்த டீயை வாங்கி பருகியபடியே, அம்மா பசிக்குது, டிஃபன் என்ன என்று கேட்டான் வெற்றி. இட்லி, வடை, சாம்பார், சட்னி. போதும்ல? ரொம்ப தாராளம். அப்ப சாப்பிடலாமா? நான் சாப்பிட்டுட்டேன்பா. டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லியும் கேட்காம உங்க அம்மா என்ன சாப்பிட வச்சுட்டா. அதனால என்னப்பா, உங்க ஹெல்த்த அம்மா தானே பாத்துக்கணும். சரிம்மா, நாம சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு அம்மா சமையலறைக்கு செல்ல கங்காவும் அம்மா பின்னால் சென்றாள். அப்பா, நீங்க இப்படி இங்க சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டாம், எங்களுக்கு கம்பெனி கொடுங்க. ஏதோ பேருக்காக ஒரு இட்லி எடுத்து வச்சு எங்க கூட சாப்பிடுங்க. அப்பாவை வெற்றி வற்புறுத்த சரி என்று கூறி அவரும் எழுந்து வந்தார். சிரித்து பேசியபடியே பொறுமையாக உணவை முடித்து எழுந்தனர். அப்பா அம்மா புறப்படும் வரை அவர்களோடு ஹாலில் அமர்ந்து வெற்றி பேசிக் கொண்டிருக்க, கங்கா அவள் அப்பா அம்மா அழைக்க அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தாள். சரியாக 10 மணி ஆன போது கார் வந்து விட்டது. கங்காவும் வெற்றியும் வாசல் வரை வந்து இருவரையும் வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தனர். கதவை சாத்தி தாளிட்ட வெற்றி, ஏய், என்னை எங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டல என்று கேட்டபடியே அவளை எட்டி பிடித்தான். அவன் கழுத்தோடு சுற்றி கட்டி கொண்டவள், வீட்டுல பெரியவங்க இருக்கிறதாலதான் என்ன மாதிரி புது பொண்ணுங்க, உங்களை மாதிரி புது மாப்பிள்ளைங்க அத்துமீறும் போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். அது புரிஞ்சுக்காம நீங்க அத்துமீறினா நாங்க என்ன பண்றது? வீட்டுல பெரியவங்க இருக்கிறதால மட்டும்தான் நாங்க கொஞ்சம் அளவா நடந்துக்கிறோம், இல்லன்னா அவ்வளவுதான். கண்ணடித்தபடி கங்கா கூற, ஏய் என்னடி இப்படி ஷாக் கொடுக்கற? ஆமாடா, நாங்க ஏதோ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடந்துகிட்டா ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. அடிப்பாவி, நீ பொம்பளை போக்கிறியா? ஆமா, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவ்வா, வாயில் அடித்து கொண்டவன், மோசம் போயிட்டியடா வெற்றி, மோசம் போயிட்ட. இவளுக்கு எதுவுமே தெரியாது, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு நினைச்சியடா. அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள் கங்கா. அவளே இப்படி என்றால் அவன் விடுவானா என்ன? முத்தமிட்டு விலகியவளின் பின்தலையை பிடித்துக் கொண்டவன் அவள் உதட்டை காயப்படுத்திதான் விடுவித்தான். அவன் மீது மொத்தமாக சாய்ந்து விட்டாள் கங்கா. அவளை ஆசையாய் தூக்கி கொண்டு படுக்கைக்கு சென்றான் வெற்றி. மதியம் உணவை ஆர்டர் செய்து வாங்கி கொண்டனர். இரவு கங்கா சமைப்பதாக கூற சரி என்றவன் அவளோடு சமையல் அறைக்கு வந்து அவளுக்கு உதவியதோடு நிற்காமல் அவள் இடுப்பை கிள்ளியும் பின்னால் நின்று கட்டி கொண்டும் அவள் வேலையை இனிமையாக முடிக்க உதவினான். மறுநாள் காலை 5 மணிக்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அறிவு கூறியிருந்ததால் காலை கங்காவை தொல்லை செய்யாமல் அவள் உறக்கத்தை கலைத்து விடாமல் 4 மணிக்கு அலாரம் அடித்ததும் சட்டென்று எழுந்து கொண்டவன் அலாரத்தை அணைத்துவிட்டு சத்தமில்லாமல் தயாராகி சென்றும் விட்டான். ஒரு 7 மணி ஆன போது கங்காவை அழைத்தான் வெற்றி. அழைப்பை கேட்டுதான் விழிகளை திறந்தாள் கங்கா. அருகில் வெற்றி இல்லை என்று கண்டதும் பதறிப்போனாள். ஒலிக்கும் செல்போனை எடுத்து பார்த்தாள். வெற்றி அழைக்கிறான் என்று கண்டதும் உடனே அழைப்பை ஏற்றாள். ஹலோ, எங்க போயிட்டீங்க? ஷூட்டிங்க்கு தான். நேத்தே சொல்லி இருந்தேனே, 5 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கணும்னு அறிவு சொல்லி இருந்தான். அதுதான் கிளம்பிட்டேன். அதுக்காக இப்படியா? சொல்லாம கொள்ளாமலா போவீங்க? சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா உன்னுடைய தூக்கத்தை கலைக்க வேண்டாம்னு நினைச்சேன். நான் மட்டும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறேனா? உங்க கூட நானும் ஷூட்டிங் வந்திருப்பேன். யாரு, நீயா? ஆமா, நீயே வந்தாலும் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேம்மா. ஏன்? ஷூட்டிங் ஆனதாலதான். இந்த சினிமால எனக்கு மனைவி இருக்காங்க தெரியுமா? நடிப்பே ஆனாலும் அது மனைவி முன்னாடினா எந்த ஆம்பளையும் தயங்குவான். உன்னாலையும் அதை பார்த்துட்டு வெறும் நடிப்பு தானேன்னு நினைக்க தோணாது. தேவையில்லாம நமக்கு இடையில பிரச்சனை தான் உருவாகும். அப்படின்னா என்ன ஒரு நாளும் ஷூட்டிங்க்கு கூட்டிட்டே போக மாட்டீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டேன். சரி, அதை விடு. வீட்டை பூட்டி ஜன்னல் வழியா ஹால்ல சாவிய போட்டுட்டு வந்துட்டேன். கதவை திறந்துக்க. ஓகே. சரி, நீ இன்னைக்கு காலையில எதுவும் சமைக்க வேண்டாம். நான் உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்ப வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ். சமைக்கிற மூடு எனக்கும் இல்லதான். கல்யாணம்னு சொல்லி நான் 10 நாள் லீவ் போட்டிருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன அம்போன்னு விட்டுட்டு போவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் லீவே எடுத்திருக்க மாட்டேன். நான் லீவை கேன்சல் பண்ணிட போறேன். நாளையில இருந்து நான் காலேஜ் போறேன்.
ஏய், உனக்கு போர் அடிக்குதுன்னா நீ லீவை கேன்சல் பண்ணிட்டு காலேஜ் போ, இல்லைன்னா ஒரு 10 நாள் வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போ. நீ வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, ஆனா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உன் விருப்பத்துக்கு உன் வேலையை நீ பார்க்கலாம். ஏய் இரு இரு, நீ இப்ப பச்சையப்பன்ல இல்லையே, திருநெல்வேலியில வேலை பாக்குற. ஏய், என்ன அம்போன்னு விட்டுட்டு போக போறியா? ஆமா, நீங்க என்ன அம்போன்னு விட்டுட்டு போகும்போது நான் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போக கூடாதா? சாரி கங்கா, உன்னை திருநெல்வேலி அனுப்ப நான் தயாரா இல்ல. இங்கேயே ஏதாவது காலேஜ்ல நீ வேலையை தேடிக்க. ஓகே ஓகே, நான் இங்கே ஏதாவது வேலையை தேடிக்கிறேன். சரி, மதிய சாப்பாடையும் நான் ஆர்டர் பண்ணி அனுப்பிடவா? அதையும் அனுப்பிடுங்க. சரி, நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நீ தனியா தானே இருக்க, அதனால 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலான்னு நினைச்சு அறிவு பக்கத்துல போனேன். டேய் புது மாப்பிள்ள, சாயந்தரம் 6 மணிக்கு நீ வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு அவனே சொல்லிட்டான். 6 மணிக்கு வந்துடுவேன். வரும்போது நைட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுவா. நைட்டு ஃபுட்டா? அதை நான் சமைக்கிறேன், நேற்றுக்கு மாதிரியே. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? ஐடியா, நமக்கு வந்தது இல்ல கிஃப்ட், அதையெல்லாம் பிரிச்சு பாக்குறேன். டைம் ஓடியே போயிடும். அவன் மனதில் கார்த்திகா கங்காவிடம் கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் வந்து நின்றது. கங்கா, கார்த்திகா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தால? ஆமா, அந்த கிஃப்ட் பாக்ஸ் உனக்கு நினைவிருக்கா? கிடைச்சதுலயே ரொம்ப சின்ன பாக்ஸ் அதுதான். எனக்கு ரொம்ப நல்லாவே நினைவிருக்கு. அதை நீ பிரிக்க வேண்டாம். ஏன் பிரிக்க வேண்டாம்? அவ்வளவுதான். அதுதான் ஏன், நான் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதை பிரிக்கலாம். என்ன, காதலி மேல ஐயாவுக்கு ஒரு அவள் வார்த்தைகளை தேட, என்ன அம்மாவோட வார்த்தைகள்ல பொறாம தலை தூக்குது. பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பொறாமை கொஞ்சம் அதிகம்தான். ஏண்டா அவர் மனம் அவ பக்கம் சாயுது, நாம சரியா அவரை கவனிச்சுக்கலையோ, நம்ம கிட்ட இல்லாத என்ன அவகிட்ட இருக்கு, இப்படி எல்லாம் தான் யோசிக்க தோணும். நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. என்ன ரொம்ப ஓப்பனா பேசுற மாதிரி? டேய், அவளை மனசுல நினைச்ச கொன்னுடுவேன்னு மிரட்டாம மிரட்டுற. அப்படின்னா அப்படிதான். உங்க குத்தமோ இல்ல ஏன் குத்தமோ தெரியாது. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, நாம 2 பேரும் இணைஞ்சிட்டோம். இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். அத மீறி ஏதாவது நடந்தது என்ன பண்ணுவ? உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, அவ்வளவுதான். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இங்க பாரு, கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. நானே கூப்பிட்டா கூட அவ கண்டிப்பா வரப்போறது இல்ல, நான் கூப்பிட போறது இல்ல. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களும் கூப்பிட மாட்டீங்க, அவளும் வரமாட்டான்னு. ஆனா அங்க எல்லாமே தலைகீழாயிடுச்சு. என்ன சொல்ற? அவன் குரலில் மாற்றம். நான் தஞ்சைக்காரி, தெரியும்ல, அங்க என்ன நடந்தாலும் எனக்கு செய்தி வரும். கார்த்திகா இப்போ அவ புருஷன் கூட இல்ல, வீட்டுக்கு வந்துட்டாளாம். என்ன சொல்ற? நேத்து அம்மா தான் சொன்னாங்க. அம்மாவோட அக்கா தான் போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்க மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லி பெரியம்மா சொல்லியிருக்காங்க. வெற்றி எதுவும் பேசவில்லை. என்ன பேச்சையே காணோம். கங்கா, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், அறிவு என்ன கூப்பிடுறான் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் வெற்றி. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.